Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஐசிஎம்ஆர் என்ஐஏலேருந்து இப்போ வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐசிஎம்ஆர் அப்படிங்கிறது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரிசர்ச், என்ஐஏ அப்படிங்கிறது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடெமியாலஜிலேருந்து இப்போ வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரியிலேருந்து எம்பிபிஎஸ் முடிச்சவங்க வரைக்கும் எல்லாத்துக்குண்டான போஸ்டிங்ஸும் இருக்குது. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமோ எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 23 நாள், அதாவது இது வந்து வாக்கின் இன்டர்வியூ. ஏப்ரல் 23 அன்னைக்கு நம்ம டேரெக்டாக ஆஃபீஸில் அப்ளிகேஷன் கொண்டுட்டு போயிட்டு நம்ம இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஐசிஎம்ஆர் என்ஐஏலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாக்கின் இன்டர்வியூ ஃபர்ஸ்ட்டு என்ன போஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட். ஓகேங்களா, இது ஒரு வேகன்சி இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி. இன்டர்வியூ நடக்கிறது பார்த்திங்கன்னா சென்னை ஐசிஎம்ஆர் ஆஃபீஸில் நடக்குது. ஓகேங்களா, ஆனால் அதுக்கு உண்டான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தூத்துக்குடியில். குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள். டிசைரபிள் பார்த்தீங்கன்னா என்டிஇபி பற்றின நாலேஜ் இருக்கணும், அதாவது கம்யூனிட்டி பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கம்ப்யூட்டர் பற்றின ஒரு பேசிக்கான நாலேஜ், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், ஃப்ளூயன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் தான், மேண்டேட்ரி கிடையாது. சேலரி மினிமம் 67,000 ப்ளஸ் அலவன்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நேச்சர் ஆஃப் டியூட்டி எந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்னா ஓவராலாக கோஆர்டினேட் பண்ணுறது, நம்ம ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கெலாம் ட்ரைனிங் கொடுக்குறது, கேம்ப்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது, ஸோ நம்ம சூப்பர்வைசிங் பண்ணுறது, டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒர்க் தான் இருக்கும். ஏன்னா இது ப்ராஜெக்ட் ரிசர்ச் அனலிஸ்ட், ஸோ டேட்டா கலெக்ஷன், ரிசர்ச் ஒர்க் அந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும். டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 months. அதுக்கப்புறமா நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கன்வர்சேஷன் பொறுத்து, ஏன்னா இது கான்ட்ராக்சுவல் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் 1. இந்த போஸ்ட்டுக்கு 2 வேகன்சி இருக்குது. இதுவும் தூத்துக்குடியில் தான் போஸ்டிங். இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டிஎம்எல்டி, அதாவது டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபார்ட்டரி அண்ட் டெக்னாலஜி முடித்தவங்க அல்லது ஐடிஐ மெடிக்கல் லேபார்ட்டரியில் முடித்தவங்களும் எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரெலவென்ட் ஃபீல்டில். டிசேபிள் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி டேட்டா கலெக்ஷனில் இல்லை ஒர்க்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரெஃபரபிள். நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், தமிழ் ஃப்ளூயன்சி இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி மினிமம் 18,000 ப்ளஸ் அலவன்சஸ் இருக்கும். ஏஜ் லிமிட் 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நேச்சர் ஆஃப் டியூட்டி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஃபீல்டு ஆக்டிவிட்டிங்க. நம்ம ஃபீல்டில் போயிட்டு நம்ம டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்புறம் பேஷண்ட்டு ஹெல்த் ஸ்டாஃப்லாம் இன்டர்வியூ பண்ணிவிட்டு நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேஷண்ட் இப்போ வந்து ஒரு டிபி டிசீஸ், இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம டிபி டயக்னோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்க நம்ம ஃபாலோ அப் எடுத்து அவங்க கரெக்டாக செக்அப் வராங்களா, ஸோ அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூட நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸோடலாம் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் டியூரேஷன் 3 months தான். அதுக்கப்புறம் மேபி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் 1. இதில் ஒரு வேகன்சி இருக்குது. இது தூத்துக்குடியில் தான். சேம் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபார்ட்டரி அண்ட் டெக்னாலஜி முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள். அது கூட 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆல்ரெடி தமிழ் ஃப்ளூயன்சி, குட் கம்யூனிகேஷன் இருந்தால் ப்ரெஃபரபிள். அதே சேலரி அதே தான், சேம் தான். ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் நமக்கு வந்து இது ஃபீல்டு அசிஸ்டண்ட், இது பார்த்தீங்கன்னா ஹெல்த் அசிஸ்டண்ட். ஓகேங்களா, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் நமக்கு மாறுது, போஸ்டிங்லாம் சேம் தான். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ அதெல்லாம் படித்து பாருங்கள். டேட் அதாவது வாக்கின் இன்டர்வியூ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 23 ஏப்ரல்னு கொடுத்துருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் வந்து கரெக்டான டேட் செக் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எங்கே நடக்க போகுது அப்படின்னா ஐசிஎம்ஆர் என்ஐஇ ஆஃபீஸ், 2nd Main Road, டிஎன்ஹெச்பி, அயப்பாக்கம், சென்னை. இங்கே தான் நடக்க போகுது. நீங்கள் இந்த 4 போஸ்ட்டில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, என்ன ப்ராஜெக்ட், உங்களோட நேமு, ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட செக்ஸ் மேலா ஃபீமேலா, கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ஸ் வந்துன்னா அது கரெக்டாக நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். ஃபிசிக்கலி ஹேண்ட்கேப்டாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. உங்களுடைய அட்ரஸ் கம்ப்ளீட்டான அட்ரஸ் பின்கோடோடு கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுங்க. உங்களுடைய ஆக்டிவாக இருக்கக்கூடிய மெயில் ஐடி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th எங்கே முடிச்சிங்க, 12th எங்கே முடிச்சிங்க, காலேஜ் எங்கே முடிச்சிங்க, எந்த வருஷம் முடிச்சிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ்.
எக்ஸ்பீரியன்ஸ் எந்த கம்பெனியில் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்க, எப்போ ஜாயின் பண்ணி எப்போ லீவ் பண்ணீங்க, எவ்வளோ வருஷம் எத்தனை மாதம் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். நீங்கள் ஏதாச்சும் ஜேர்னலில் பப்ளிகேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஜேர்னலுக்கு உண்டான என்ன பேப்பர், என்ன ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணீங்க, நீங்கள் மட்டும்தான் ஆத்தரா இல்லை நீங்கள் கோ ஆத்தரா, என்ன இம்பாக்ட் ஃபேக்டர் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது புக்கு பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த புக்கோட டைட்டில், ISBN நம்பர், உங்களுடைய ரோல், நீங்கள் ஆத்தரா இல்லை எடிட்டரா அந்த மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஆல்ரெடி ஏதாச்சும் இது ரிலேட்டடான ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன ப்ராஜெக்ட்டில் எவ்வளோ பட்ஜெட்டில் என்ன ஃபண்டிங் ஏஜென்சிக்கு கீழே ஒர்க் பண்ணீங்க, எந்த ரோலில் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிக்கிங்க. அவார்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவார்டு வாங்கியிருக்கீங்க நேஷனல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்படின்னா என்ன அவார்டு எதுக்காக வாங்கினீங்க அப்படிங்கிறது இங்கே எழுதிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ICMR NIE ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன ப்ராஜெக்ட்டில் என்ன டெஸ்டினேஷனில் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ரிலேஷன்ஸ் யாராச்சும் ICMRல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டீடைல்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணணும். எனி அதர் இன்ஃபர்மேஷன், அது போக உங்களுக்கு இந்த ரெலவெண்ட்டான போஸ்ட்டுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வாலண்டியரிங் பண்ணியிருக்கேன், எனக்கு வேறு ரெலவெண்ட்டான சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்னா எனி அதர் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் படிச்சுட்டு இங்கே டேட் அண்ட் பிளேஸ் போட்டு இங்கே சைன் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நாம் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் டேரெக்டாக அந்த இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு. ஓகேங்களா, இன்டர்வியூ நடக்க போகிறது 23 ஏப்ரல் தான். ஸோ வில்லேஜ் எல்லோரும் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.